Hi viewers, welcome to TNPSC Learn Academy. இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். 80% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் வரும். நிறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் எல்லாத்தையும் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சியில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்க மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து தான் நிறையா கேட்பாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டரில் வந்து ஒர்க் பண்ண போகிறவங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வர ஸ்கீம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கரண்ட் அஃபேர்ஸ். நான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்ஸோடு சொல்கிறேன். The Defence Institute of Advanced Technology has developed ASHRAI, the medical bed isolation system, to fight against COVID-19 pandemic by controlling the spread of infection released by the patient. ஸோ இந்த டயட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கலாம். அது என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆஷ்ரை அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் பெட் ஐசோலேஷன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டயட் அப்படிங்கிறவங்க வந்து நல்ல ஒரு ஆசிரமம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா COVID-19 ஸ்ப்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஹேஸ் அலோட் non-resident Indians to have 100% foreign direct investment in Air India. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து என்ஆர்ஐஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 100% வந்து யூ கேன் இன்வெஸ்ட் இன் ஏர் இண்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து Indians are the largest diaspora to get Australian citizenship in 2019 to 2020. ஸோ இந்தியன்ஸாக நிறையா சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த கண்ட்ரிலையுமே அதுதான் இந்தியன்ஸாக சிட்டிசன்ஷிப் வந்து நிறையா வாங்குவாங்க. ஐ யூஎஸ் ஆகட்டும் எதாகட்டும். ஸோ அது ஓகே. அடுத்த பாயிண்ட் வருவோம். இன் 1921 July 31 Mahakavi Bharati came to the Karungal Palayam reading room at Erode to deliver a speech for the public on the topic Man is Immortal. அதாவது மகாகவி பாரதியார் வந்து 1921 வந்து ஈரோடில் ஒரு இடத்துக்கு ஒரு டாபிக் பேசுறதுக்காக வந்தார். மேன் இஸ் இம்மார்டல் அப்படின்னா என்ன, மனிதன் நிலையற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. தட் வாஸ் இஸ் லாஸ்ட் ஸ்பீச். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து மகாகவி பாரதி மெமோரியல் லைப்ரரி அப்படின்னு சொல்லி இதை மாற்றிட்டாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இயர்னா அவர் 21 வயசில் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ July 31 ஒரு லாஸ்ட் மந்தோட கடைசியில் வந்து பேசிட்டு போனார் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இண்டோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் செட் அப் டு பில்ட் அ மாஸ்க் இன் அயோத்தியா. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ராம் ஜென்மபூமி பாப்ரி மஸ்ஜித் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இஷ்யூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மாஸ்க்கை வந்து அயோத்தியாவில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா த உத்தரப்பிரதேஷ் சன்னி சென்ட்ரல் வாஃப் போர்ட் வில் பி த ஃபவுண்டர் ட்ரஸ்டி ஆஃப் த ட்ரஸ்ட். ஸோ இந்த சன்னி குரூப் தான் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு கொஷின் தான். 5th annual meeting of the Board of Governors of Asian Infrastructure Investment Bank has held virtually under the theme of Connecting for Tomorrow. அதாவது வந்து AIIB இந்த அப்ரிவேஷன்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. இது என்னன்னு கேட்பாங்க. இது வந்து இட் இஸ் அ பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். 5th மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அது தீம் என்ன அப்படின்னு கேட்கலாம். கனெக்டிங் ஃபார் டுமாரோ. ஸோ பொதுவாகவே இன்றைக்கி பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுமாரோ நாளைய சூழ்நிலைக்கு வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் தீம். The meet saw the re-election of Jin Lingwen of China as AIB president. ஸோ பிரசிடென்ட் யார் அப்படின்னா சைனா தான், ஜின் லிங்க்வன். இந்தியா கூடிய ஓட் ஷேர் என்னென்னா 7.65% ஓட் ஷேர் in the AIB, while China holds 26.63% stake in the organization. So during the meet, the Board of Governors approved the application of Liberia to join the bank. ஸோ வந்து இப்போ ஒரு இந்த எந்த கண்ட்ரிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அது வந்து லிபேரியாவுக்கு வந்து இந்த பேங்க்கில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. AIB has grown from 57 founding members to 103 approved members. ஸோ இந்த மாதிரி பேங்க் பிடிச்ச கொஷின்ஸும் கேட்பாங்க. தெரிஞ்சிருக்கா, இந்த மீட்டிங் நடந்தது நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி NTCA announced the adoption of across all of the countries 50 tiger reserves. அதாவது NTCA என்னன்னு கேட்கலாம். அப்ரிவேஷன்ஸ் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ரிவேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கொஷின் வரும். நம்ம தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ NTCAனா நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ட்ரியோட 50 டைகர் ரிசர்வ்ஸில் உள்ள அத்தனை டைகரையும் அவங்க அடாப்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. This announcement further strengthens India's contribution to the global goal set in 2010 to double the number of tigers in the wild known as TX2. அதாவது 2010 வந்து இந்தியா ஒரு கோல் எடுத்தாங்க, டைகருடைய நம்பரை வந்து டபுள் பண்ணணும். ஸோ இது வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். இது வந்து 50 டைகர் ரிசர்வ்ஸ்.
எத்தனை ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்கலாம். 18 ஸ்டேட்ஸில் இருக்குது. கண்டெய்னிங் ஓவர் 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டைகர் பாப்புலேஷன். எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த கொஷின்ஸ், இந்த டைகர் குறித்த கொஷின்ஸு, இந்த ரிசர்வ்ஸ் குறித்து கண்டிப்பாக கேட்பாங்க. எ டிபர்ட் நாவல் பர்ன்ட் சுகர் authored by Avni Doshi has been published in the United Kingdom. டிபர்ட் ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காங்க, பர்ன்ட் சுகர், ஆத்தர்ட் பை அவ்னி தோஷி. இப்போ யுனைடெட் கிங்டமில் வந்து இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ தோசை வந்து சுகர் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்னி தோஷி வந்து பர்ன் சுகர் வந்து எழுதியிருக்கார். எ வெர்ஷன் ஆஃப் த சேம் நாவல், அதே நாவலை இந்தியாவில் எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? அந்த டைட்டில் கேர்ள் இன் ஒயிட் காட்டன், கேர்ள்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஒன் அமாங் த 13 authors லாங் லிஸ்டட் ஃபார் த ப்ரெஸ்டீஜியஸ் 2020 புக்கர் ப்ரைஸ். இந்த புக்கர் ப்ரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து வரும். புக்கர் ப்ரைஸில் வந்து எந்த நாவல் வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்னி தாஷியோட நாவல் வந்து செலக்ட் ஆயிருக்கு. த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் ஹாஸ் அனௌன்ஸ் Lifetime Excellence Award 2020 to Professor Ashok Shani for his major contributions in the field of biostratigraphy, geology and vertebrate paleontology. அதாவது இவர் வந்து ஜியாலஜியும் இந்த பேர்ட் குறித்து ஸ்டடியும் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக இவருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இந்த ஒரு படிச்சிட்டிங்க பேர்டை குறித்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இந்த லைஃப் டைம் எக்ஸலன்ஸ் அவார்டே இவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். National Award for the Ocean Science and Technology has been awarded to Dr. VVSS Sharma. இப்போ ஒரு ஓஷன் போனோம் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து தான் போவோம். ஸோ WEV அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், விவியை. ஸோ VVSS சர்மா வந்து நம்ம இந்த மாதிரி இவர் வந்து ஒரு ஓஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பண்ணியிருக்காருன்னு சொல்லி இவருக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. எம் ரவிச்சந்திரன், டைரக்டர் ஆஃப் நேஷனல் சென்டர் ஃபார் போலர் அண்ட் ஓஷன் ரிசர்ச் ஆஃப் கோவா, has also been awarded the National Award for Ocean Science and Technology. அந்த அவார்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக 2-3 கொஷின் வரும். ஸோ இவர் வந்து ரவிச்சந்திரன் அப்படின்றவர் வந்து இப்படி ஒரு போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் கோவாவில் போய் பண்ணியிருக்காரு. சரி, இவர் இங்கேருந்து கோவா போய் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.